நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் மதியம் 1:30 மற்றும் 3. இரவு 7:30 மற்றும் 9. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று. அதிகாலை 1:37 வரை நவமி. பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:15 வரை கேட்டை. பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம். பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:15 வரை பரணி. பின்பு கிருத்திகை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முன்னேற்றம் காண்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிப்பீர்கள். தெளிவான சிந்தனை கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தீவிரமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும்லாக இருக்க கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்லாக இருக்க கொடுங்க. குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் அதுவும் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு குழப்பம் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக இருங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று அவ்வப்போது திடீர் கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நடைபெற கொடுங்க. பரணி. இன்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பரபரப்புடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. எதையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கிருத்திகை. இன்று முன்னர் செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. விரைவாக செயல்பட்டு கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று முழு பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் கூடுதல் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்நிய தேசம் கண்டிப்பாக அனுகூலத்தையே கொடுக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த
கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் மூலம் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடுங்க. வருமானம் வழக்கம் போல இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று தள்ளி போன காரியங்கள் உடனடியாக முடிய கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். பதட்டம் தயவு செய்து பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எதிலும் பொறுமை காத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலுக்காக இல்லத்தில் பேசுவதுதான் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்கள் உதாசீனமாக இருக்க வேண்டாம். எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு எளிதில் மகிழ்ச்சி உண்டாக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பெற்றோரிடம் கேட்டு எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நகர்க்க கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி. என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர கொடுங்க. விரும்பும் விதத்தில் எல்லாம் நடைபெறக்கூடும். என்ன ஒன்று முன்கோபம் வெளிப்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். என்று பதட்டப்பட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் ஏற்பட்டது போக போக சரியாகும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும்பொழுது உடம்புகள் மீது கவனம் இருக்கட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பல சோதனைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க பல்வேறு விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கான சூழல் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். விரயங்கள் மட்டும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுப விரயமாக என்று எதையும் மாற்றிக்கொள்வது நல்லது. வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. திட்டமிட்ட பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். புத்தி சாதுரியத்தை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படும் நகர்க்க கொடுங்க. தன்னம்பிக்கை என்று துளிர்விடக் கொடுங்க. இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று அதிகப்படியான சோர்வு இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். நினைத்ததை விட வேகமாக முன்னேற முடியும். முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். டென்ஷனை மட்டும் பெண்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். பதட்டம் குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். பார்த்து பொறுமையாக எதிலும் செயல்படுங்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் குழப்பமாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எல்லா விஷயங்களும் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. டென்ஷனை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரயங்களை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புத்தி சாதுரியத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மேலோங்கும் நகர்க்க கொடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். பணிகளை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகி முன்னெடுத்து கொடுக்கும். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படும் நகர்க்க கொடுங்க. திருவாதிரை. இன்று குடும்பத்துடன் பயணங்கள் சென்று வருவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள்.
நினைத்த நேரத்தில் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். என்று அனைவருக்கும் நீங்க உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். புனர்பூசம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எடுத்த காரியத்தை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. என்று நீங்க அலைச்சலுடன் கூடிய சோர்வு ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் என்று நல்ல எண்ணத்துடன் எல்லோரிடமும் பழகுவீர்கள். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். நேற்றைய பிரச்சனை கூட இப்போது முடிவு கிடைக்க கொடுங்க. நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறக்கூடும். விட்டுப்போன வரங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் தொடர்பான பிரச்சனை நீங்க அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் இருந்தது கண்டிப்பாக மாறும். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீராக இருக்க கொடுங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பொறுமையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனடியாக முடிப்பீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும் முன்பு கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். யாருக்கும் அறிவுரை எதுவும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்பட கொடுங்க. விரைவாக இதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நன்மைகள் உங்களை ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனப்பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கொடுங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்க கொடுங்க. காதல் நீங்க இப்போதைக்கு நீங்க குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும், வெற்றி இருக்கட்டும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பதற்கு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கண்டிப்பாக இடர்கள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். மாணவர்கள் இன்று அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கோவில் வழிபாடு குதூகலத்தை கொடுக்குங்க. விரயங்களை எப்படியாவது சமாளித்து விடுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். போக போக உங்களுக்கு எல்லாம் சரியாக கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். பூசம். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். இன்று மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனம் விட்டு பேசுவீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அவசரப்படாமல் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக்க கொடுங்க. சிரமங்கள் விலகி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க படிப்படியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திடீர் கோபங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள் இன்று தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தனவரவு திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் முடிவாக கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்கள் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக மாறும். உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கொடுங்க. தெளிவான சிந்தனை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும்.
பிள்ளைகள் உங்களுடைய சொல்லுக்கு கண்டிப்பாக செவி சாய்க்க கொடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். என்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக செவி சாய்க்க கூடும். கவலைப்பட வேண்டாம். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு குதூகலம் பிறக்க கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்பட்டு கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்ற மன அழுத்தம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல்ல இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் கொஞ்சம் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். விடுமுறை விட்டாலும் கல்வி காணும். கொஞ்சம் உழையுங்கள். கண்டிப்பாக உங்க கல்வி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக இல்லைங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். என்று நீங்க திருமணம் தொடர்பான காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்கோங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். எதையும் சாதிக்க முடியும். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாங்க. பூரம் இந்த நாள் ஓரளவு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் போக போக சரியாக கொடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்திரம் என்று கொடுக்கப்பட்ட பணியை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என் நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். போட்ட திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனக்கசப்பு கண்டிப்பாக தீரும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிதுபடுத்த வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக ஓரளவு திருப்தி முனியாக இருக்கக்கூடும். என்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். கன்னி ராசினியருக்கு பல வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பை கொடுக்குங்க. என்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டாக கொடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்ய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு உடல் வலி கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிந்த அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்க கொடுங்க. காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பொறுமையாக முடிவெடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். மாணவர்கள் இன்று கண்டிப்பாக ஜெயித்து காட்டக் கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். என்றோ செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. வீடு, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும். இன்று பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஷ்டம். இன்று என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். அலுவலகம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிறப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். சக நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சித்திரை. மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். போட்டியின்றி நீங்க முன்னேறி செல்வீர்கள். நல்ல உயர்வான நிலைக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வாகன யோகம் கண்டிப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக இருக்கும். என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாளை நீங்க பக்குவமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள் இருக்க கொடுங்க. செல்லும் இடங்களில் சிந்தனை வளர்த்தால் சிறைப்படைவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்களை இல்லம் தேடி வரக்கூடும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் உருவாக கொடுங்க. என்று சாமர்த்தியமான போக்கு வெளிப்படக்கூடும். உங்கள் செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். அதனால் கௌரவம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பல்வேறு விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். அதனால் உங்களுக்கு கூடுதல் நன்மை உண்டாக கொடுங்க. புதிய பொறுப்புகள் வருவதினால் கண்டிப்பாக நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விஐபிக்களின் சந்திப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தீட்டிய திட்டம் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல ஆடை, அலங்கார பொருட்களை அணியக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் கோபம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். பெண்கள் யாரையும் எடை போட வேண்டாம். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். குழப்பம் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கலகலப்பான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகளை வெற்றியை கொடுக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாகரிக கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. இன்று பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இரவும் பகலும் உழைத்து உழைப்பிறக்க நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விஐபிக்களின் சந்திப்பு உண்டாகக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக சிறப்பை கொடுக்குங்க. எதிலும் முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக உழைப்பீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். விசாகம். நன்மைகள் தேடி வர கொடுங்க. நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். இன்று குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இல்லம் தேடி உங்களுக்கு இனிய கனவுகள் வரக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. என்று ஓரளவு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழிவிடுங்க.
புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு உண்டாக கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவராலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார போட்டிகள் நீங்கி எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் செல்வாக்கு மேலோங்கிவிடும் நாளாக இருக்க கொடுங்க. நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். இன்று பெண்கள் இன்று எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டம், குழப்பம் அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படியுங்கள். என்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கல்விக்கான முடிவுகளை தெளிவாகிடுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகை செய்யும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று எதிலும் செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். சிந்தனை வளம் சிறப்படைய கொடுங்க. என்று அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் செயல்படுவீர்கள். என்று முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் என்று கோபித்துக் கொள்ள வேண்டாம். கோபம் இல்லாமல் இருப்பது நல்லது. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வளமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கேட்டை என்று மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைஞ்சு விட கொடுங்க. பொருளாதார விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன நிம்மதியான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இருந்தாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியான வேகம் இருக்கும், அது வேண்டாம். இந்த புதிய முயற்சிகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தீட்டிய திட்டங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பெருமை அடைய கொடுங்க. என்று பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். உங்கள் வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவிகள் கிடைக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செய்ய கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பற்றிய நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த உயர் அதிகாரிகள் இடுகின்ற கட்டளைகளை அற்புதமாக நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. பெண்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக முடிய கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சுலபமாக எல்லாம் செல்லக்கூடும். காதலில் நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். அதாவது இல்லத்தில் சொல்லி அதற்காக கண்டிப்பாக நீங்க திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லது. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் கண்டிப்பாக பெற கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். மறைமுக போட்டிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரமும் இன்று சீராக இருக்கக்கூடும். கையில் காசு பணம் செலவாக கூடிய சூழல் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு மட்டும் அதிகப்படுத்த வேண்டும். பக்குவமாக எதிலும் பேசி ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று நல்ல நிலைக்கு நீங்க கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். பிறரிடம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். இன்று புதிய விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சிறப்பாக பணிகளை புரிந்து வெற்றி பெறுவீர்கள். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்குங்க. சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று கொடுக்கப்பட்ட பணியை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எப்போதோ செய்த வேலைக்கு இப்போது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக சரியாகுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சொத்துக்களால் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லக்கூடும். பக்குவமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நினைத்தபடி எல்லாம் நடைபெற கொடுங்க. நிரந்தரமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். சோர்வான நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடும். இன்று கோவில் வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். பிடித்தமான வேலைகளை ஈடுபடக்கூடிய சூழலும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் நீங்க அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நயமாக பேசி காரியங்களை ஈடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. ஓரளவு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துயரங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடுங்க. எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். சாதுரியமான பேச்சால் இன்று ஆதாயம் ஏற்பட கொடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். செல்வம் கண்டிப்பாக சேரும். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்குங்க. இன்று நெருக்கமானவுடன் மகிழ்ச்சியாக பொழுது கிடைப்பீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நயமாக பேசி இந்த காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் என்று விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று எதிர்காலத்தை சிறப்பான முறையில் வழியமைத்துக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளிரபடியாக இருக்கும். காதலில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். பின்னொரு நாட்களில் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று சுலபமாக பணியில் ஈடுபட்டு ஜெயிக்க முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் பரபரப்புடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பல பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும்.
என்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க எதையும் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்குங்க. பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. ஏனைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனைகளை படைப்பீர்கள். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து தோன்றும். கவனமாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். பேச்சை குறைத்துக் கொண்டு எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கென்று தனி மதிப்பு உருவாக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் என்று அவசரப்படாமல் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு என்று மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும் என்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருக்க பாருங்கள். எடுக்கும் முடிவில் ரொம்ப தெளிவாக இருங்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியும். இந்த நாள் நீங்க சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் முயற்சி பண்ணுங்கள். எளிதில் உங்களால வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி இன்று எதிலும் உங்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தை நீங்க நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை நீங்க அற்புதமாக எதிர்கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபட்டால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்பட்டு முன்னேறக்கூடிய சூழல் இருக்கும். வெளிப்படைத் தன்மையுடன் இன்று நீங்க பேசுவீர்கள். இன்று விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் கூட மேலோங்கி விட கொடுங்க. தீட்டை திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. துயரங்கள் கண்டிப்பாக நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. விட்டுப்போன உறவுகள் எல்லாம் மீண்டும் வரக்கூடும். புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அபாரமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பல காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்க கொடுங்க. எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை
அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். உங்கள் கீழ் பணிபுரிவர்கள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக செயல்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். கொடுக்கப்பட்ட பணியை நீங்க திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு என்று சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடும். பெண்கள் என்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் கூடுமானவரை தயவு செய்து எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று காதலில் குளறுபடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக செல்வது நன்மையை கொடுக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நயமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தீட்டி திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து விடக்கூடும். வீண் விவாதங்கள் மற்றும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. டிடி திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு சிரித்த முகம் அழகு கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாள் நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. ரேவதி மனதிற்குள் மகிழ்ச்சி இருக்கும். காரியங்களில் வெற்றி இருக்கும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை இருக்கும். இறைவன் அருளும் பரிபூர்ணமாக இருக்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனியாக அமைந்து விட கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தீட்டி திட்டம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பல்வேறு விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். இன்று நாசுக்காக பேசி காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாள் நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கும் நாளிட சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.